இந்த ஃபோட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அரவிந்த் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். இவன் இப்போ வந்துட்டு அரவிந்தை கரெக்ட் பண்ணிட்டா. இந்த ஃபோட்டோ ஒன்று போதும் அரவிந்தையும் ரம்யாவையும் பிரிக்கிறதுக்கு. அரவிந்த், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அதுக்குள்ளே நீ ரம்யாவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. இரு, இந்த ஃபோட்டோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோ இப்போ நான் தினேஷ்க்கு அனுப்ப போகிறேன். இதுக்கு மேலே தினேஷ் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அவ்வளோதான், தினேஷ்க்கு அனுப்பியாச்சு. இதுக்கு மேலே தான் இருக்குது. தினேஷ் ஏற்கனவே நார்மலாக பேசிகிட்டு இருந்ததுக்கே சண்டை போட்டு கூட்டு போனான். இப்போ 2 பேரும் ஒன்றா நிற்கிறத பார்த்தாலாம் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. எப்படியோ அரவிந்துக்கும் ரம்யாவுக்கும் சண்டை வந்துடும். அப்போ இனி அரவிந்த் நமக்கு தான். என்ன இது ரம்யா? ஏனா எதுக்கு கத்துற? என்னது கத்துறனா? எனக்கு அவ்வளோ கோவம் வருது ரம்யா. ஏனா நான் என்ன பண்ணேன்? நீ எதுக்கு போகிற காலேஜுக்கு? படிக்க போறியா, வேற எதுக்கு போகிற? நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல. திரும்பியும் அவன் கூட பேசிகிட்டு இருக்கல. நம்ம பேசுனது எப்படி அண்ணனுக்கு தெரியும்? இல்லையே, நான் யார்கிட்டையும் பேசலையே. இந்த ஃபோனை பாரு. நீ யார்கிட்ட பேசுன, என்ன பண்ணன்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அச்சோ, இதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்களா? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, மழை வந்தனால எனக்கு கொடை கொடுக்க வந்தாங்கண்ணா. சரி, கொடை கொடுக்க வந்தாங்க. 2 பேரும் அப்புறம் எப்படி ஒரு கொடையில் நிற்கிறீங்க? மழை வந்துச்சுண்ணா, அதனால நின்றுட்டு இருந்தோம். அப்படியா? மழை வந்தா உன்னால் நினைஞ்சிட்டு கூட நிற்க முடியாதா? எதுக்கு அவன் கொடுத்த கொடையில் நீ நின்றுட்டு இருந்த? சரி விடுண்ணா, கோவப்படாதண்ணா. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னு வை, அவ்வளோதான் ரம்யா உனக்கு. சரிண்ணா, இனிமேட்டு கேட்குறேண்ணா. கேட்குறேன்னு மட்டும் வார்த்தைக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுரு, சரியா? சொன்னபடியெல்லாம் இருக்காத. இதுக்கும் மேலே இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நான் அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன் ரம்யா. அண்ணா இல்லைண்ணா, வேண்டாண்ணா, சொல்லாதீங்க. அம்மா அப்பா என் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க. நான் நல்லா படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ரம்யா? உனக்கு என்ன இப்போ வர வர உனக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிருச்சா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா. இதுக்கு மேலே அந்த பையன் கூட நான் பேசுறத பார்த்தேன்னா அவ்வளோதான் ரம்யா, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. நீ என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க ரம்யா, எனக்கு சொல்லிடுவாங்க. சரிண்ணா, இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காதுண்ணா. சரி, போய் காலேஜு கிளம்பு. சரிண்ணா. ரம்யா இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நினச்சாலே கோபமாக வருது. அவன்தான் ஏதோ பண்ணிட்டான் என் தங்கச்சியை. இன்னைக்கு காலேஜ் போய் இருக்கு அரவிந்துக்கு. என்னடா மச்சான், 2 பேரும் புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. என்னடா நேற்று மலையில் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பையாட்டம். உனக்கு எப்படா தெரியும் இதெல்லாம்? நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோமே பக்கத்தில் நின்று. என்னடா இருந்து நீ எதுவும் சொல்ல மாட்டேற? ஆமாண்டா மச்சான், நீயும் அந்த பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்த நாங்கள் பார்த்தோம். என்னடா சொல்கிற? மழை வருதுன்னு கொடை தாண்டா கொடுக்க போனேன். கொடை கொடுக்க போனீங்க, எதுக்கு போனீங்க தெரியல. ஆனால் 2 பேரும் நின்று ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்டா, பையன் லவ் மூடில் போயிட்டான்ல, நீ அவ்வளோதான் நம்மளை கண்டுக்கிற மாட்டான். இல்லை என்னடா நீங்களே இப்படி என்னை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப ஓட்டாதீங்கடா. அப்புறம் என்ன மச்சான் பண்ணுறது? நீதான் இப்போ புதுசாக லவ் பண்ணுற ஆளு. நீங்களும் லவ் பண்ணுங்கடா. எங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஆள் செட் ஆக மாட்டேங்குதே மச்சான். அருண், நீ யாரையும் லவ் பண்ணுறியாடா? தெரியல மச்சான், பார்க்கலாம். லவ்வெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருமா என்னன்னு தெரில. வந்துச்சுன்னா பார்க்கலாம்டா. அருண், அப்போ நீயும் லவ் பண்ணுற மூட்டில் தான் இருக்கியா? என்னடா அரவிந்த், நீ அங்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ரம்யா வராளான்னு பார்த்துட்டு இருக்கேன்டா. ஓ, நீ உங்கள் ஆளுக்காக வெயிட்டிங்கா? ஆமாண்டா, இன்னைக்கு காலேஜ் வராளா என்னன்னு தெரில. என்னடா இன்னைக்கு இந்த 2 பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க, ரம்யாவுக்கானா லீவ் போல. இருமச்சான் கேட்டு பார்க்கலாம். சிஸ்டர் நில்லுங்க. சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு என்னம்மா உன் கூட வர இன்னொரு புள்ளைய காணா? அதுவாண்ணா, அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால இன்னைக்கு வர்றாளா என்னன்னு தெரியல.
என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? தெரியலண்ணா, நான் கால் பண்ணி கேட்டேன். பிரச்சனைன்னு மட்டும்தான் சொன்னான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு எங்கள்கிட்ட சொல்லலைண்ணா. என்ன பொண்ணே, உனக்கு வாய் இல்லையா? ஏன் நாங்களும் வாய் நல்லா பேசுவோமா? அவன் பதில் சொல்லிட்டு இருந்தால, அதான் நான் சைலண்டா இருக்கேன். அதான் தெரியுமே, இல்லைன்னா உன் வாய் தான் மூடாதே திறந்தா. ரொம்ப ஓவரா பேசாதீங்க சீனியர். சரிங்கண்ணா, நாங்கள் கிளாஸ் போகிறோண்ணா, டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, போயிட்டு வாங்க. என்ன மச்சான், அப்ப இன்னைக்கு உங்க ஆள் வராது போல. அதான் தெரியலடா, என்னமோ பிரச்சனைன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. என்னன்னு தெரியலடா. பாடா கார்த்தி, அவங்க வீட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். என்னதான் அவங்க வீட்டுக்கா? நான்லாம் வரல மச்சான். என்னடா கார்த்தி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? இருடா, இன்னும் வந்துட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேணா போகலாம். சரி மச்சான், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சரி மச்சான், நீ வெயிட் பண்ணிட்டே இரு. நாங்கள் போய் ஒரு டீ போட்டு வரோம். வாடாருன்னு போகலாம் நம்ம. சரி மச்சான், வா போகலாம். தெரில, இன்னைக்கு ரம்யா வரல. இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்னன்னு வேற தெரில. ஏற்கனவே எனக்கும் தினேஷ்க்கும் ஆகாது. ஐயோ, எப்படியோ ரம்யா வந்துட்டா. ரம்யா, காலேஜ் வந்துட்டியா நீ? ஆமாம் அரவிந்த், வந்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை அரவிந்த், தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ரம்யா, நான் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக நீங்கள் ஏன் வெயிட் பண்ணணும்? ஏன் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா ரம்யா? தெரியாதுங்க. ஆனால் நீ இப்படி பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல ரம்யா. உண்மையை தானுங்க சொல்ல முடியும். ஏன் ரம்யா நீ அவாய்ட் பண்ணுற எல்லா இடத்துலையும்? அச்சோ, நான் அவாய்ட் பண்ணலங்க. எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்லிட்டு போனாங்க வீட்டில் பிரச்சனையாம்மா. என்ன பிரச்சனை ரம்யா, எனக்கு சொல்லு. அது எதுக்குங்க உங்களுக்கு? இப்போ கூட நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்க. நேற்று கூட நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதை தான் பார்த்துட்டு யாரும் ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்குலாம் அனுப்பி பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏற்கனவே எங்கள் அண்ணன் அவ்வளோ சொல்லி தான் அன்றைக்கி கூட்டிகிட்டு போனோம். இப்போ திரும்பியும் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஏன் ரம்யா இப்படி பேசுகிற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரம்யா நீ என்கிட்ட இப்படி பேசும்போது. எனக்கு மட்டும் என்ன ஆசையாங்க உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசணுன்னு? என் சூழ்நிலையும் கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி ரம்யா, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். பாவம், நம்ம வேற உங்களை இப்படி பேசிட்டோம். அவங்களும் போயிட்டாங்க. சரி, கிளாஸ்க்கு போகலாம். ஏன்டி நீ காலேஜ் வர லேட் பண்ணிட்ட? அது வந்து கனி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. அம்மா, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன்ல, என்ன ரம்யா? ஏன்டி நேற்று மழை பெற பெஞ்சா? பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தோன்னா அரவிந்த் வந்தாங்களா, கொடை கொடுத்தாங்கடி. அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணனுக்கு அனுப்பி பெரிய பிரச்சனையாயிடுச்சுடி. என்னடி சொல்கிற? கொடை கொடுத்தாங்களா? வர வர சரியில்லை ரம்யா. நீ எங்களோட சேரவே மாட்ற. நீ ஏன் போய் தனியாக போய் பிரச்சனையாக கொண்டு வர. ஆமாண்டி, அதனால தான் இன்னைக்கு வந்தவனே அரவிந்த் வந்து பேசினாரு. நான் தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிட்டேன்டி. இனி அவர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு பேசிட்டேன். அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. ஏன்டி இப்படி பண்ண? பாவம் அந்த அண்ணா. வந்தவொடனே உன்னை வந்து கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்களா? எப்போ கேட்டாங்க? நீ காலேஜ் வரலன்னு தான் கேட்டாங்க. அப்படியா? எனக்கு தெரியாதுடி. நான் தான் இன்னைக்கு வர ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல. சரி விடு ரம்யா, அப்படிலாம் பேசாத. பாவம் அவர், சண்டை போடாத. ஏன்டி எங்கள் அண்ணன் அவ்வளோ பேசிட்டான்டி. சத்தியமாக எங்கள் அண்ணன் அவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் பார்த்தேன். சாமி, இனிமேல் நான் அரவிந்த் கூட பேச போகிறதே இல்லை. பொய் சொல்லாத. நீ பேசாமல் இருக்கணும்னு நினச்சாலும் உன் மனசு பேசாமல் இருக்காதே. என்ன பண்ணுவ? தெரியலடி, ஏகப்பட்ட ப்ராப்ளமாக வருது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் ரம்யா. சரிடி. சரி வாங்க, கேன்டீன் போயிட்டு வரலாமா?
விட்டுட்டு 2 பேருமா ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கீங்க. ஒரே டிஸ்கில் உட்காந்துருக்கனால நீங்கள் 2 பேரும் நல்லா ஜாலியாக இருக்கீங்க. ஏன்டி நீ வேற, நானே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஜாலியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். விடுடி, பிரச்சனை எல்லாமே இருக்கும். லவ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். என்னடி சொல்கிற? லவ் பண்ணுறேனா? நானா? நீங்கள் தான் அரவிந்தன் என்ன லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். சரி விடுங்க, வாங்க கேன்டீன் போகலாம். போய் ஒரு டீ ஒரு பப்ஸு சாப்பிட்டு வந்தோன்னா திருப்தியாக இருக்கும். வாங்க போகலாம். நீ எப்பயும் சாப்பிட்றதுலே இரு, சாப்பிட்டாலே போதும் உனக்கு. ஆமாம், வயிறு வாயெல்லாம் எதுக்கு இருக்கு? சாப்பிட்றதுக்கு தானே இருக்கு. சரிங்க மேடம், வாங்க கேன்டீன் போகலாம்.